கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாமல் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ அசைக்கப்படுவதில்லை. நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். சர்வ வல்லவராகி கர்த்தரை நம்பி இருக்கிறோம். சர்வ வல்லவராகி கர்த்தரை நம்பி இருக்கிறோம். நீ அசையாதிருப்பாய். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அது மட்டுமல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிப்பீர்களானால், பெருநெஞ்சன் வழக்கை கொளுவுகிறான், வழக்கை கொளுவுகிறான், கர்த்தரை நம்புகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், என்றென்றைக்கும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகள் என்றைக்கும் செழிப்பார்கள். இனிமேல் நீ வறட்சி காலங்களை காணாதிருப்பாய். இந்த ஆண்டிலே கர்த்தராகிய தேவன் கொழுமையானவைகளை கொடுத்து நம்மை பூரிப்பாக்குவார். விசுவாசம் இருந்தா ஆண்டவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நீங்கள் செழிப்பீர்கள். கொழுமையானவைகளை தமது ஆசாரியர்களுக்கும் தன் ஜனங்களுக்கும் தேவன் வாக்கு பண்ணி இருக்கிறார். கொழுமையானவைகளை கொடுத்து நான் உன்னை பூரிப்பாக்குவேன். நீ செழிப்பாயிருப்பாய். இனிமே வறட்சி இல்லை என்று சொல்வதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை. என் பாத்திரத்திலே குறைவு என்று நீ சொல்வதில்லை. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், இல்லாய்மையை மாற்றி உன் வறட்சியை மாற்றி உன்னை செழிப்பாக்குவேன். ஹல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நீர்க்கால்கள் ஊரமாய் நடப்பட்டு தங்காலத்தில் தங்கனியை தருகிறவர்கள். எங்கோ ஒரு இடத்திலே நிறுத்தப்பட்டவர்கள் அல்ல. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறீர்கள். ஊற்றண்டையிலே நிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே செழிப்பீர்கள், கொழுமையாயிருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் நன்மைகளை ஆசீர்வதித்து தருவார். கர்த்தர் உங்கள் வருமான மார்க்கங்களை ஆசீர்வதித்து தருவார். கடந்த ஆண்டில் இருந்த கஷ்டங்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வருவது இல்லை. நிறைவான பலன் உங்களுக்கு உண்டு. நிறைவான பலன் உங்களுக்கு உண்டு. கர்த்தராகிய தேவன் இப்பொழுது இருக்கிற கஷ்டமா இருந்தாலும் சரி, தேவன் அவை எல்லாவற்றையும் நீக்கி போட்டு செழிப்பை உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே 29ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் விதமாய் சொல்லுகிறது. 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை உருவாக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார். உயர்ந்த அடைக்கலத்திலே வச்சிருப்பார். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே. அப்படியானால் இந்த ஆண்டு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்பி இருப்பதினாலே கர்த்தர் இன்று போல் அல்ல, நம்மை கர்த்தர் வர 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 உயர்த்தி 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 உயர்த்தி